வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். நத்திங் ஃபோன் 2A ப்ளஸில் நம்ம ஆல்ரெடி நத்திங் OS 3 அந்த பீட்டா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் இப்போ நம்மளால் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லும்போது அது ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் சர்க்கிள் டு சர்ச், அப்புறம் ஸ்னேக் கேம் விட்ஜெட் வந்திருக்குதாமே. நத்திங்கோட கேலரி ஆப் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேலரி ஆப்பில் கட் அவுட் ஃபீச்சரும் வந்துருக்குதான். ஸோ இது எல்லாமே எந்தளவுக்கு நல்லா வேலை செய்யுது அப்படிங்கிறத இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா கேலரி ஆப்புக்கு இது விட்ஜெட்லாம் இல்லை, கேலரி ஆப்போட ஆப் ஐக்கான் தான் இது. மினிமைஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா நார்மல் ஐக்கான், ரெகுலர் ஐக்கான் சைஸ்க்கு வந்துடும். ஸோ நார்மலாக நீங்கள் இது நத்திங் OS 3 பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளே ஸ்டோர் போனீங்கன்னு வைங்களேன், அங்கே நத்திங் கம்யூனிட்டி போருங்க. இதில் கேலரி ஆப்பும் நம்ம இங்கேயே பார்க்கலாம். சரியா, நத்திங் கேலரி அப்படின்னு போட்டோன்னு வைங்களேன், நத்திங் கேலரி ஆப்பை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். அது மற்ற ஃபோன்ஸ்க்கு கம்பேட்டபிள் கிடையாது. அப்புறம் நத்திங் விட்ஜெட், கம்யூனிட்டி விட்ஜெட் அப்படின்னு போட்டோன்னு வைங்க, கம்யூனிட்டி விட்ஜெட் அப்படின்னு போட்டோம்னா, ஸோ இந்த நத்திங் கம்யூனிட்டி விட்ஜெட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் ஸோ அந்த ஸ்னேக் கேம் விட்ஜெட்டு அதெல்லாம் அப்போ தான் வரும். ஸோ அதையும் அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி ஸ்னேக் கேம் எங்கேயாவது உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சதுன்னா அப்படியே உட்காந்து இந்த விட்ஜெட் வச்சு நீங்கள் கேம் ஆடிக்கிட்டு இருக்கலாம். ஸோ அந்த விட்ஜெட் இருக்கிற ஏரியாக்குள்ளே மட்டும்தான் நம்ம ஸ்வைப் பண்ணி அந்த ஜெஸ்டர்லாம் பண்ண முடியும். நீங்கள் விட்ஜெட் இல்லாத இடத்துலலாம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா என்ன வந்துருமா, இப்படி தான். ஸோ அதனால் விட்ஜெட்குள்ளே கரெக்டாக நம்ம ஸ்வைப் பண்ணி அதிலே விளையாடணும். இதில் வர ஹாப்டிக் ஃபீட்பேக் இருக்கும். அதை நம்ம ஜெஸ்டரை அது ரெக்கக்னைஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக், ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அவ்வளோதான், அவுட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்புறம் நம்ம ஸ்கோர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். ஸோ டேப் பண்ணால் ரீஸ்டார்ட் பண்ணலாம். அதே சமயம் டபுள் டேப் பண்ணோன்னா கேம் பாஸ் ஆகும். திரும்ப நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ நீங்கள் திரும்ப ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது சர்க்கிள் டு சர்ச்ங்க. இந்த நேவிகேஷன் மோடில் போனீங்கன்னு வைங்களேன், சிஸ்டம் நேவிகேஷன் பார்க்குறீங்கல்ல. ஸோ இங்கே பாருங்கள், சர்க்கிள் டு சர்ச் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சப்போஸ் இதை எனேபிள் பண்ணிடுறோம் அப்படின்னும் போது நத்திங்கோட கேலரி ஆப் என்னடா நம்மால் ரொம்ப சோகமாக இருக்கான். சரி, ஓகே. ஸோ இப்போ நத்திங் கேலரி ஆப் இங்கே இருக்கா. ஸோ இதில் ஓகே iPhone 4s. இப்போ இந்த இடத்துல ஓகே, ஸோ சர்க்கிள் டு சர்ச் இந்த இடத்துல அப்படியே ஒரு ரவுண்டை போட்டோன்னு வைங்க. பரவாயில்லையே, iPhone 4ஐயும் 4sஐயும் காட்டிட்டாங்க. சூப்பர். இந்த ஃபோட்டோவுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா. பரவாயில்லையே, ஆக்டிவேட் ஸ்மார்ட் வாட்ச்னு கரெக்டாக காட்டிடுச்சு. ஓகே, ஸோ சர்க்கிள் டு சர்ச் ஒர்க் ஆகுதா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேலரி ஆப் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்ம பிஞ்ச் பண்ணி ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ இமேஜஸ் அட் அ டைம் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளே டிசைட் பண்ணிக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஆன் த ஹோல் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரே பிளேஸில் எல்லா இமேஜஸையும் பார்க்குறீங்க, வீடியோஸ், இமேஜஸ் எல்லாமே. இங்கே போனால் நம்ம ஆல்பம் மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொன்றும் தனித்தனியாக கேமரா, ஸ்க்ரீன்ஷாட்ஸ், வாட்ஸ்அப் இமேஜ், வாட்ஸ்அப் வீடியோ, ரீசெண்ட்லி டெலிட்டடு, ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இங்கே பார்க்க முடியும். கட் அவுட் ஃபீச்சர் ஒர்க் ஆகும்னு சொன்னாங்க. டவுன்லோடிங் ரிசோர்ஸ் ஃபார் இமேஜ் கட் அவுட்டா. இந்த கேலரி ஆப்லேயே இவங்க யோசிச்சதுலேயே ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா, அந்த சைடில் ஒரு சின்ன பில் மாதிரி இருக்குங்க. இந்த இடத்த பிடிச்சி தான் நம்ம நார்மலாக இப்போ கூகுள் ஃபோட்டோஸ் ஆப்பில் கூட நம்ம ஸ்க்ரால் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன், மேலேயும் கீழேயும் போகிறதுக்கு. பட் இதில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. ஸோ எடிட்டிங் டூல் வரணும், ப்ளஸ் இந்த ரிசோர்ஸ் டவுன்லோட் ஆகிறேன்னு சொல்லி நம்மளை காலி பண்ணுறாங்க. என்னடா பண்ணுறீங்க நீங்கள் வருங்க. டவுன்லோடிங் ரிசோர்ஸ் ஃபார் இமேஜ் கட் அவுட் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்க. ரீபூட் பண்ணி திரும்ப வந்ததுக்கப்புறமா பிடிச்சி அழுத்தும் போது இந்த அனிமேஷன் இப்போ பார்த்தீங்களா, அந்த அனிமேஷன் இந்த கேலரி ஆப்பில் நம்ம கட் அவுட் ஃபீச்சர் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஷேர் அப்படின்னு கொடுக்குறதா இருந்தால் அது எப்படி இருக்குது அந்த இமேஜ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போ வாட்டர் மார்க் வைக்காமல் யூஸ் பண்ணணும் போல இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேறு என்னெல்லாம் க்ராப் பண்ணுது அப்படின்னு பார்த்தா பரவாயில்லையே, நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இதே மாதிரி ப்ராடக்ட்டு ஓகே ஓரளவுக்கு ஆவரேஜாக வருது. ஓகே, ஸோ ஹியூமன்ஸை ஓரளவுக்கு கரெக்டாக கட் பண்ணிவிடுது. ஒருங்க 2 பேர் இருந்தால் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். பரவாயில்ல, சூப்பர், இம்ப்ரெசிவ். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தோமா. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பற்றி பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்குது ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஃபோனை ரீபூட் பண்ணதுக்கப்புறம் தான் அது எனேபிளே ஆச்சு. ஸோ அது ஞாபகம் இருக்கட்டும். ஸோ நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு டக்குன்னு என்ன ப்ரோ எனக்கு காட்டவே இல்லை ப்ரோ, அது வரவே இல்லை ப்ரோ, ஒர்க் ஆகலை ப்ரோ அப்படின்னா உங்கள் ஃபோனை ஒருத்தர் ரீபூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். எப்படியெல்லாம் சுற்றி வளைச்சி விளையாட வேண்டியதாக இருக்குது.
சரி ஓகே, இருந்தாலும் உங்கள் நத்திங் ஃபோனில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் நத்திங் OS 3ல என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ரைட்டு, ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பை.